வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம தேயாங்கன் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். அது இந்த ஹிஸ்டாரிக்கல் எஃப்எஃப்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் ஜங்குக் போடலாமா இல்லை தேயாங்கு போடலாமான்னு ஓட்டிங் போல் வச்சுருந்தேன். அதில் தேயாங் தான் நிறைய பேர் சூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜங்குக்கு நிறைய ஸ்டோரிஸ் போட்டிருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த ஸ்டோரிக்கு தயாங் ஹீரோவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் தயாங்க்கு இந்த ஸ்டோரியை போடுறேன். ஸ்டோரியோட நேம் என்னென்னா 300 இயர்ஸ் ஆஃப் வெயிட். ஓகேவா? இப்போது இதோட பார்ட் 1 பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ அதெல்லாம் நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். வித்தவுட் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸ்டார்டிங் சீனில் இப்போது 2026 சவுத் கொரியா சியோலில் தான் காட்டுறோம். மார்னிங் 9:15. சியோல் சிட்டி வழக்கம் போல் ரொம்ப பரபரப்பாக அந்த மாதிரி இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. இப்போது மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வயன் வெளியே வராங்க. அவங்களோட ஷோல்டரில் கேமரா பேக் இருக்குது, கையில் ஒரு நோட் புக், ஃபேஸில் ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட். இன்றைக்கி அவளோட ஃபர்ஸ்ட் பெரிய அசைன்மெண்ட்டை பண்ண போகிறாங்க. அந்த ஊரோட ரொம்ப பிரபலமான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸு, அந்த ஃபோட்டோஸு அதெல்லாம் பப்ளிஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு நியூஸ் கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனியில் ஒரு ஜூனியர் ஃபோட்டோகிராஃபராக ஒர்க்குக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போது அவளோட சீனியர் வயன் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வயனும் அது வர சீனியர், இன்றைக்கி நம்ம ரொம்ப பழமையான ஒரு அரசு அரண்மனையில் நடக்கிற ஸ்பெஷல் எக்ஸிபிஷனை கவர் பண்ண போகிறோம். எல்லா இடத்துலையுமே ஃபோட்டோஸ் எடுக்கணும், ஓகேவா? அதுலேயும் குறிப்பாக அந்த ராயல் ஃபேமிலியோட பழைய பொருட்கள் எல்லாம் இருக்கும், அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுக்கணும், புரிஞ்சுதா? எல்லா பிளேஸையுமே கவர் பண்ணு, நீ கவர் பண்ணாத பிளேஸே இருக்கக்கூடாது அப்படின்னு அவரோட சீனியர் சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கு வயனும் பின்னாடியே தலையாட்டிகிட்டே வரா. ஓகே சீனியர், ஓகே சீனியர்னு சொல்லிகிட்ருக்கா. அவர் ஒரு ஐடி கார்டை அவகிட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு விஷயம், என்ன சீனியர், அங்கே வெஸ்ட் சைடில் இன்னும் பப்ளிக்குக்காக ஓப்பன் பண்ணல, ஸோ அந்த இடத்துக்கு மட்டும் போகாது, அதை மட்டும் அவங்க சீல் பண்ணி வச்சுருக்காங்க, அந்த சைடு மட்டும் போயிடாத. ஏன்? அங்கே இருக்கிற சில ராயல் ஃபேமிலிஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் இன்னும் ரீஸ்டோர் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் பப்ளிக்காக அது இன்னும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஓகே சீனியர், நான் சைட் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது கொஞ்ச நேரம் கழித்து அந்த பழைய அரண்மனைக்குள்ளே 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ரொம்ப உயரமான மரத்தால் செய்யப்பட்ட தூண்கள், அப்புறம் அழகான ஓவியங்கள், பழங்காலத்து விளக்கு, அந்த லைட்ஸ், அது அந்த டைமில் விளக்கு மாதிரி தானே இருக்கும் அது. அதுக்கப்புறம் அந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப அமைதியாக, ரொம்ப கூலிங்கான காற்று வீசுகிற மாதிரி ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸாக இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் ரசித்தபடி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. எல்லா இடத்துலையுமே அவள் கிளிக் பண்ணிகிட்டே வரா. திடீர்னு அவளோட கால் எல்லாமே நிற்கிது. ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இந்த இடத்துக்கு முன்னாடியே வந்த மாதிரி அவளுக்கு தோணுது. என்னடா இது, இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தானே வரோம், ஆனால் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு அவள் யோசிச்சுட்டே அவளே சிரிச்சுட்டு, அவளோட இதயம் இதை ஏற்க மறுக்குது. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீல் அவளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போது மெதுவாக இன்னொரு ஃபுட் பாத்குள்ளே போகிறா. அந்த நேரத்தில் சில்லுன்னு ஒரு குளிர்ந்த காற்று அவளை தாண்டி போகிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீல். அவள் உடனே திரும்பி பார்க்குறா. அந்த இடத்துல யாருமே இல்லை. அதே நேரத்தில் ரொம்ப மெதுவாக ஒரு ஆணோட குரல் கேட்குது, ஃபயன் அப்படின்னு. அந்த செகண்ட் அவளோட ஹார்ட் பீட்டே ஒரு செகண்ட் ஸ்டாப் ஆகிடுச்சு. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறா. ஆனால் அங்கே யாருமே இல்லை, வெறும் சைலண்ட் மட்டும்தான் இருக்குது. எனக்கு தான் ஏதேதோ கற்பனை பண்ணிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன், ஒருவேளை ஏதாவது பிரம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளே முணுமுணுத்துட்டு அங்கேருந்து அவள் போகிறா. ஆனால் அவளை அறியாமலேயே அவளோட கால் எல்லாமே அந்த க்ளோஸ் பண்ணியிருக்கிற அந்த சைடே போகுது. லைக் அந்த வெஸ்ட் சைட் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கன்னாங்கல்ல, அந்த சைடே போகுது. அங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, வெஸ்ட் விங் நோ என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அவள் அங்கேயே நிற்கிறா. ஏதோ ஒன்று அவளை அந்த வழிக்குள்ளே அழைச்சிட்டு போகிற மாதிரியே அவளுக்கு இருக்குது. அவளோட மனசு
போகாத அப்படின்னு சொல்லுது. ஆனால் இதயம் யாரோ உனக்காக அங்கே காத்துட்ருக்காங்க வயன், சீக்கிரம் உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லுது. அதே நேரத்தில் அரண்மனையோட இன்னொரு சைடில் பிளாக் கலர் கோட் போட்டுட்டு பிளாக் கலர் மாஸ்க், ஒரு கேப் இதெல்லாமே அணிஞ்சிட்டு ரொம்ப ஹைட்டான ஒரு பர்சன் மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்க. எஸ், ஹீஸ் கிம் தயாங். அவன் ஒரு சாதாரணமாக விசிட்டராக தான் வந்திருக்கான். ஆனால் கடந்த சில மாதமாகவே அவனை ஒரு கனவு துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பழமையான அரண்மனை, ஒயிட் கலர் ஹேண்ட்பேக் போட்டுட்டு ஒரு பொண்ணோட உருவம், லைக் அந்த ஹேண்ட்பேக் அப்படின்றது அந்த கொரியன்ஸோட ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட் இருக்கும்ல, அதுதான். ஐ திங்க் அதோட ப்ரொனன்சியேஷன் எனக்கு கரெக்டாக தெரில, ஹேண்ட்பேக் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே, அந்த பொண்ணு அழுகிற மாதிரி, அவளோட கையை பிடிக்கிறதுக்கு இவன் ஓடுற மாதிரி, அந்த மாதிரிலாம் அவனுக்கு கனவு வருது. ஆனால் அவளோட கையை அவன் நழுவ விடுற மாதிரியான கனவுலாம் வருது. ஒவ்வொரு டைமும் அந்த கனவுலேருந்து அவன் எழுந்திருக்கும் போது அவனோட ஹார்ட்டு ரொம்ப பெயினாக இருக்குது. ஏன் அப்படின்னு அவனுக்கே தெரியல. இன்றைக்கி எந்த காரணமும் இல்லாமல் அவனோட கால்கள் இந்த அரண்மனையை நோக்கி அவனை அழைச்சிட்டு வந்திருக்கு. அவன் சுற்றி பார்க்குறான். ஏன் இந்த இடம் எனக்கு ரொம்ப பழகுன மாதிரி இருக்குது அப்படின்னு அவனே கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போது அதே நேரத்தில் இந்த செவத்தோட இன்னொரு சைடில் வயன் இருக்கா. ஒரு பழமையான மரத்தூண் மேலே அவள் தன்னோட கையை வச்சு பார்க்குறா. அந்த நொடி அவளோட தலையில் ரொம்ப பயங்கரமான ஒரு வலி ஏற்படுது. கண்ணு முன்னாடி மின்னல் மாதிரி சில காட்சிகள்லாம் அவளுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டுருக்கு. ஒரு அரச மாளிகையில் இருக்கிற தோட்டம், அப்புறம் ஒயிட் கலர் ஹேண்ட்பேக், யாரோ அவளை வயன் அப்படின்னு கூப்பிடுற ஒரு குரல், ஒரு அரச வாள், ரத்தம், ஒரு அம்பு, அதுக்கப்புறம் ரொம்ப ஆழமான ஒரு ஆணோட குரல், 1000 வருடங்கள் ஆனாலும் நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்ற வாய்ஸ். அவள் திடீர்னு தலையை பிடிச்சிட்டு அங்கே தடுமாறி நிற்கிறா. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அதே நொடி அரண்மனையோட இன்னொரு பக்கத்தில் இருக்கிற தேயாங்கும் தன்னோட நெஞ்சை பிடிச்சிட்டு, அவன் ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அவனை அறியாமலேயே அவன் மெதுவாக நான் ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இன்னும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கவே இல்லை. இப்போது அவன் திடீர்னு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறான். என்ன, யாரை பற்றி நான் சொன்னேன்? ஐயோ, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு நிற்கிறான். இதே சைடு இங்கே வயனும் தலையை பிடிச்சபடி செவுத்தில் சாஞ்சு நிற்கிறா. அவள் கண்ணில் ரொம்ப அதிகமான அளவுக்கு கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. காரணமே தெரியல. ஏன் இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து எனக்கு இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஆழமாக மூச்சை இழுத்து விட்டுட்ருக்கா. இது கனவா, இல்லை ஏதாவது பிரம்மையா, இல்லை அந்த குரல் நிஜமாகவே கேட்ட மாதிரி இருந்துச்சு. என்னது, என்ன நடக்குது அப்படின்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே வயன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து அவளோட சீனியர் கூப்பிட்றாங்க. எங்கே போயிட்ட நீ? சார், நான் என்ன வயன், உடம்பு எதுவும் சரியில்லையா? அது இல்லை சார், எனக்கு கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, தான் வேறு ஒன்றும் இல்லை. சரி, நீ இப்போ ஓகே தானே? நான் இப்போ ஓகே தான். சரி வா, இன்னும் முக்கியமான கேலரிலாம் அங்கே இருக்குது. அங்கே தான் இந்த அரண்மனையோட ரொம்ப பெரிய அரச குடும்பத்தோட ஓவியங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. வயனும் தலையசிச்சுட்டே அவள் பின்னாடி போகிறா. ஆனால் அவளோட மனசு இன்னுமே அந்த குரல் மேலேயே தான் இருக்குது. அதே நேரம் டேயாங்கும் பொறுமையாக ஒரு மரக்கதவை தாண்டி உள்ளே நுழையிறான். அந்த ரூம் ஃபுல்லாகவே அரசர்களோட அந்த வால், கிரீடம், பழமையான பொருட்கள் இந்த மாதிரி தான் இருக்குது. அவன் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கான். திடீர்னு ஒரு ரொம்ப பழமையான வாளுக்கு பக்கத்தில் நிற்கிறான். அதை பார்த்ததுமே அவனோட விரலெல்லாம் நடுங்குது. அவனோட கண்ணுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஒயிட் கலர் ஹேண்ட்பேக் போட்டிருந்த அந்த பொண்ணு வந்துட்டு போகிறா. அவள் சிரிக்கிற மாதிரி, சிரிச்சுட்டே அவனை பார்க்குற மாதிரி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்துட்டு போகுது. அடுத்த செகண்டே அதே பொண்ணு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற மாதிரி அவனுக்கு ஃப்ளாஷ் ஆகுது. அவன் உடனே இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி தடுமாறி போகிறான். அங்கே இருந்த செக்யூரிட்டி ஒருத்தவங்க, சார் ஆர் யூ ஓகே? நான் ஓகே தான்.
அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட கையெல்லாம் இன்னுமே நடுங்கிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த சைடு வயனும் அவளோட டீமோட அந்த அரண்மனையோட ரொம்ப பெரிய கேலரிக்குள்ளே போகிறாங்க. அங்கே ரூம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டிம்மான கோல்டன் கலர் லைட்ஸ் தான் அங்கே ஃபுல்லாகவே இருக்குது. செவர் எல்லாத்துலேயுமே நூற்றாண்டு கால பழமையான அரச குடும்பத்தோட ஓவியங்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஃபோட்டோ கீழேயும் அது பற்றின டீட்டெயில்ஸ், இயரு, அதோட நேமு அந்த மாதிரி இருக்குது. இப்போ வயனும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே நடந்து போயிட்டுருக்கா. அப்போது அவளோட கண்ணில் திடீர்னு ஒரு மூடின வெல்வெட் ஸ்க்ரீன் மேலே போய் நிற்கிது. இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு போர்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் வந்து ஸ்பெஷல் ரெஸ்ட்ரேஷன் கேலரி அப்படின்னு எழுதியிருக்கு. அதுக்கு கீழே போர்ட்ரேட் அன்வைலிங் பிகின்ஸ் இன் 10 minutes அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுருக்காங்க. வயன் ஏனோ அந்த ஸ்க்ரீனை விட்டு அவளோட கண்ணை எடுக்கவே முடியல. அவளுக்கே தெரியாமல் அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் அரண்மனையோட இன்னொரு பக்கத்தில் இருந்த தேயோங் எந்த காரணமும் இல்லாமல் அதே கேலரியை நோக்கி நடந்து வர ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போது அந்த பெரிய கேலரிக்கு நடுவில் பிளாக் கலரில் வெல்வெட் ஸ்க்ரீன் போட்டு ஒரு பிளேஸ் மூடி இருக்குது. அதுக்கு முன்னாடி அந்த எக்ஸிபிஷனோட டைரக்டர் மயக்க பிடிச்சிட்டு நிற்கிறாரு. எல்லாருக்குமே வரவேற்புரை வழங்குறாரு. இன்றைக்கி நம்ம அரச வம்சத்தோட ரொம்பவும் மர்மமான இளவரசரோட ஓவியத்தை மறுபடியும் பொதுமக்களோட பார்வைக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து எல்லாருமே கை தட்டுறாங்க. வயன் மட்டும் ரொம்ப அமைதியாக அந்த ஸ்க்ரீனையே பார்த்துட்ருக்கா. அவளோட ஹார்ட் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப வேகமாக துடிக்குது. அதே நேரத்தில் தேயாங் அந்த கூட்டத்தோட இன்னொரு பக்கத்தில் வந்து நிற்கிறான். அவனோட பார்வையும் அதே ஸ்க்ரீன் மேலே தான் நிற்கிது. நான் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கேன் அப்படின்னு அவனே கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த டைரக்டர் இந்த இளவரசர் அவரை பற்றி வரலாற்றில் ரொம்ப குறைவான பதிவுகள் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அவரோட கண்கள் பற்றி ஒரு பழமையான கதை இன்னும் சொல்லப்படுது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்காகவோ கடைசி வரைக்கும் காத்திருந்தாராம். அதனால தான் அவரோட ஓவியத்தில் இருக்கிற அந்த கண்களுக்கு இன்னும் உயிர் இருக்கிறது மாதிரி பலரும் நம்பிகிட்ருக்காங்க. இதை கேட்க வயனோட உடம்பெல்லாம் அப்படியே சிலுக்குது. இப்போது அரச இளவரசர் கிம் தேஹாங் அவர்களின் அரச ஓவியத்தை திறந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ஸ்க்ரீன் பொறுமையாக விலகுது. ஒரு கோல்டன் கலரில் ரொம்ப ட்ரெடிஷ்னலான பழமையான ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அந்த பர்சனோட கண்கள் மட்டும்தான் இருக்குது. அந்த கண்களை வயனை நேரடியாக பார்க்குற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலை தருது. அவளோட மூச்சே நின்றுடுச்சு. கேமரா அவளோட கையிலிருந்து நழுவி கீழே விழுது. அதனால எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் வயனுக்கு எதுவுமே தெரியலை. அவளை சுற்றி என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியலை. அந்த கண்ணு மட்டும்தான் அவளுக்கு தெரியுது. அப்போது ஒரு குரல் ரொம்ப தெளிவாக அவளுக்கு கேட்குது, நீ வந்துட்டியா அப்படின்னு. அப்போ வயன் கண்ணெல்லாம் வைடாகுது. சடனாக யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவளே நினச்சிக்கிறா. அப்போது ஒரு குரல், நான் ரொம்ப நேரமாக உனக்காக காத்திருந்தேன். இல்லை இது உண்மையாக இருக்காது, இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதை மூடிக்கிறா. அதே நேரத்தில் தேயோங் அந்த ஓவியத்தை பார்த்தபடி உறைஞ்சி போய் நிற்கிறான். அவனுக்குமே அந்த முகம் ரொம்ப பரிச்சயமான முகம் மாதிரி தெரியுது. அவன் மெதுவாக முணுமுணுக்கிறான், இது நான் தானா? எனக்கு ஏன் இது என்ன நான் தான்னு தோணுது அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுறான். அவனுக்கே புரியல அவனுக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. அந்த ஓவியத்தில் இருக்கிற அந்த கண் அவனை பார்த்து சிரிக்கிறது மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீல். இப்போது வயன் எதையோ இழந்த மாதிரி மெதுவாக ஓவியத்தை நோக்கி நடக்கிறா. அவளோட கை அந்த பழமையான அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை தொடுது. அந்த ஒரு நொடி அவளோட கண்ணு முன்னாடி 1000 ஃப்ளாஷ் லைட்ஸ் வருது. அரண்மனையோட தோட்டம், வெள்ளை ஹான்போக் அணிஞ்சிருக்கிற மாதிரியான அவளோட உருவம், அரச உடையில் இருக்கிற ஒரு இளவரசன். அவன் பொறுமையாக சிரிச்சுக்கிட்டே, ஒரு நாள் இந்த கண்களை பார்த்தாலே நீ என்னை நினைவுபடுத்தி கொள்வாய் அப்படின்னு சொல்கிறான். வயன் அதிர்ச்சியில் கையை பின்னாடி எடுத்துட்டா. இது யார் அப்படின்னு அவளோட கண்ணிலேருந்து தன்னையே அறியாமல் கண்ணீர் வருது. அதே நேரத்தில் கூட்டத்தோட மறுபக்கம் நின்றுட்டு இருந்த தேயாங்கும் ஃபர்ஸ்ட் டைம் வயனை பார்க்குறான்.
அவளும் அதே செகண்ட் திரும்பி பார்க்குறா. 2 பேரோட பார்வையும் சில வினாடி ஒன்றுக்கொன்று சந்திக்குது. அந்த ஒரு பார்வை 2 பேரோட இதயத்துலையுமே ஒரு எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு பெயினை வந்து உருவாக்குது. ஆனால் அவங்க 2 பேருக்குமே இன்னும் தெரியல, அந்த பார்வை 300 ஆண்டுகளுக்கு முன்பு முடிவடையாமல் போன ஒரு காதலின் முதல் சந்திப்பு என்பது. ஓகே, இப்போது நம்ம இந்த ஸ்டோரியை, அதாவது இந்த பார்ட்டை ஸ்டாப் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரிக்கான ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் இந்த ஸ்டோரி நிஜமாகவே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் அதே சமயத்தில் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரிக்கு ரொமான்ஸ் நல்லாயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், பாய்.